ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கேன் நான். கோயம்புத்தூரில் வந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு 10 நாளாக இங்கே தான் இருக்கிறேன் நான். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, சில சம்பவங்கள்லாம் நான் பார்த்தேன் நான். அதை வந்து சரி பார்த்ததை நம்ம சொல்லணும்ல. சொன்னா தானே இங்கே வந்து என்ன நடக்குதுன்றது சில பேத்துக்குலாம் தெரியும். நான் கோயம்புத்தூர்காரங்களுக்கே வந்து பக்கத்து ஊர்க்காரங்களுக்கே, பக்கத்து ஏரியாக்காரங்களுக்கே தெரிய மாட்டுது என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது. அதை வந்து சரி ஓப்பனாக சொல்லுவோம் அப்படின்றக்காண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து வெளிமாநிலத்தில் லாட்ரி வந்து இப்போ அதிகமாகிருச்சு. முன்னாடிலாம் கிடையாது, கம்மியாக இருந்துச்சு. பயந்து பயந்து வந்துருந்தா இப்போ அதிகமாகிருச்சு. அதேமாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே அதிகமாக விற்பனை ஆகுது. இப்போ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகுது இங்கே. இதனால என்ன ஆகுதுன்னா, தப்புகள் நிறைய நடக்குது. கேர்ள்ஸ்க்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. இப்போ நடந்த சம்பவங்களாக பார்த்தா சொன்னாங்க, ஒரு 10 வயசு பிள்ளைய ரேப் பண்ணாங்க. அப்புறம் இங்கே வந்து நிர்வாகமாக ஒரு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா, அந்த பாலக்காடு ரோட்டில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பணத்தை எடுத்தாங்க. அப்புறம் அங்கே அன்னூரில் ஒரு மர்டர் கேஸு, இந்த மாதிரி நிறைய மர்டர் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. கஞ்சா போதைப் பொருட்கள்னால இங்கே வந்து அதிகமான தவறுகள் நடக்குது. நம்ம லேடிஸ் இங்கே வந்து நைட்டும் பகலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் அவ்வளோ மோசமாயிருச்சு. கோயம்புத்தூரில் நிறைய சரி பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதை சரி பண்ணாமல் ஏதோ பண்ணி அமைச்சர்கள் அவங்க இவங்க அரசியல்வாதி, டிவிக்கு அரசு, சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி அரசு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கேவலமாக இருக்குது.